யூடியூப் சேனலிற்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமா. நான் உங்கள் கோவை மீரா. நேற்று நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து யார் கையில் கொண்டு போய் அந்த எள்ளு தர்ப்பம் செய்வார்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறீங்க. அந்த பையனை எடுத்து வளர்த்தாரு இல்லைங்களா, அந்த பொறுப்பில்லாதவர், அவருக்கு தான் அந்த எள்ளு தர்ப்பணம் பண்ணுறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெற்றெடுத்த தாய் தகப்பன் 2 பேருமே கொண்டு போய் ஒரு பூந்தோட்டத்தில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பொறுப்பே இல்லாத ஒரு மனிதரை வாழ்ந்துட்டு இருந்த அவர் அந்த பையனை எடுத்து வளர்த்து அவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஆளாக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் ராஜாவாயிருக்காப்புல. அதனால அவருக்கு தான் அந்த எள்ளு தர்ப்பணம் பண்ணுறாப்புல. ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கை ஆட்டோ அனுசியா. அவங்கள தான் நம்ம போய் மீட் பண்ண போகிறோம். அவங்களோட ஒரு சின்ன ஒரு சந்திப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது ஆட்டோ அனுசியா அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போய் நம்ம போகிறது அவங்களுக்கு தெரியாது. போய் பார்ப்போம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோ அனுசியா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு ஆட்டோ அனுசியான்னு எதுக்காக பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு டிரைவிங் கற்றுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க டிரைவிங் கற்று முடிச்சதுக்கப்புறமே நம்ம கோவை மாவட்ட உயர்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுடன் சேர்ந்து சாய் ட்ரஸ்ட் அவங்க மூலிமா 10 திருநங்கைகளுக்கு ஆட்டோ கொடுத்தாங்க. அதில் வந்து நம்ம ஆட்டோ அனுசியாவும் பயன்பெற்றிருக்காங்க. இன்றைக்கி அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட ஒரு சந்திப்பு. வாங்க அவங்க வீட்டுக்கு போகலாம். அனுசியா காரை தொடச்சிட்ருக்காங்க. வாங்க. அனுசியா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கம்மா. வீடியோவா? ஆமாம்மா, இவங்க தான் ஆட்டோ அனுசியா. நான் சொல்லியிருந்தீங்களா, அவங்க கார் காரை தொடச்சி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கோயம்புத்தூர் ஆட்டோ அனுஷியா. குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? அனுசியா வீட்டுக்கு போனாங்க. அனு வாங்கம்மா, உட்காருங்க. ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நீங்க வரும் கை ஓடல கால் ஓடல எல்லாம் அப்படியே போட்ட வழியே நடத்திட்டு வந்துடுறீங்க. அனைவருக்கும் வணக்கமா. நான் உங்களுக்கு கோவை மீரா. நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ அனுசியா அவங்க வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். வணக்கம் அனுசியா. வணக்கம்மா. அதாவது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோ அனுசியான்னு பேர் வந்திருக்கு இல்லையா, அது எதனால? ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்த காலத்துலேருந்து அக்கம் பக்கம் பசங்க எல்லாம் ஆட்டோ அனுஷியாக்கா அப்படின்னு அவங்களே தான் கூப்பிட்டாங்க. இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிக்டாக்ல ஆட்டோ அனுஷியான்னு போட்டேன். அது அப்படியே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படியே தேட முடியாது. ஓகே தான். இப்போ திருநங்கை வந்து நிறையா துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாதிச்சுட்டு இருக்கும்போது எவ்வளவோ துறைகள் இருக்கும்போது இந்த டிரைவிங் வந்து நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்துச்சுமா? எங்கள் அப்பா வந்து லாரி பட்டுற ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு சின்ன வயசில் நான் லாரி பட்டுறேன், வந்து போவேன் வருவேன். அப்போ லாரி உட்காந்துட்டு இப்படி ஓட்டி பார்ப்பேன். எனக்கு லாரி ஓட்டணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை, ஆனால் ஓட்ட முடியாது. டிரைவிங்னா எனக்கு ரொம்ப வெறித்தனமான ஒரு ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே. சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கையில் என் ஆர்வம் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு சொல்லணும். ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு சொந்த ஊர் என்னம்மா? நம்ம திருநங்கை சமுதாயத்துக்குள்ள வந்து எவ்வளோ நாட்கள் ஆகுது? எனக்கு சொந்த ஊர் திருச்சி சிட்டி தான். திருச்சி தான். ஓகேம்மா. இப்போ நம்ம ஊருக்கு கோயம்புத்தூர் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? கோயம்புத்தூர் வந்து 7 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் திருச்சியிலேருந்து டைரெக்டாக நார்த் இந்தியா சைடு போயிட்டேன்.
அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே எவ்வளோ நாட்கள் இருந்தீங்க? 4-5 வருஷம் பக்கம் இருந்தேங்க நார்த் இந்தியாவில். அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்தேன். எனக்கு அங்கே செட் ஆகலை. எனக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி எனக்கு. இப்போ நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நாட்கள் ஆகுது கோயம்புத்தூர்? கோயம்புத்தூர் வந்து 7 வருஷம் தாங்க. ஓகே. நீங்கள் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் என்ன வேலைக்கு போக ஆரம்பிச்சோம் அந்த புதுசில்? நீங்கள் கோயம்புத்தூர் வந்த புதுசில் ஆரம்ப காலகட்டத்தில் கலெக்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். திருநங்கைகள்லாம் வசூல் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு இங்கே இருக்கிற திருநங்கைகள்லாம் மூத்த திருநங்கைகள்லாம் பிரியாணியில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அது கோயம்புத்தூர் வாழ் திருநங்கைகள் பெரியவங்க எல்லாம் திருநங்கைகள் எல்லா பெரியவங்களுமே சேர்ந்து சமையலில் பெஸ்ட்டு தான் கோயம்புத்தூரில். ஆமாங்க. அந்த பிரியாணியில் எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் ஆரம்ப கட்ட காலத்துல பிரியாணிக்காகவே வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அதுல அப்படியே எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு சமையல் துறையில. ஓகேமா. அதுக்கப்புறம் நம்ம டிரைவிங்குள்ள போகணும் உங்களுக்கு எப்போ தோண ஆரம்பிச்சது? அங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு டிரைவிங்கும் கத்துக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்ப பெரியநாயக்கபாளையத்துல ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்ல டிரைவிங் ஸ்கூல்ல சொல்லித்தரேன்னு சொல்லும்போது நான் அது மூலமா டிரைவிங்கும் கத்துக்கிட்டேன். முறையான டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, இதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கை முன்னாதாரமாக நீங்கள் கொண்டு வரணும், முன்னேறணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் டிரைவிங் கற்றுருக்கோமே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது சரி ஆட்டோ ஓட்டலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ ஓட்டேன். எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. நான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஆட்டோ வாங்கி நானாக தான் கற்றுக்கிட்டேன் ஆட்டோ ஓட்டுறது. அதுலேருந்து அப்படியே வந்துருச்சுங்க. முதல்ல எப்படி வாங்கினீங்க? நான் வாங்கலைங்க. நான் கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையும் சாய் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. என்னோட சேர்ந்து 4 திருநங்கைகளுக்கும் சேர்ந்து ஆட்டோ கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நான் வாடகைக்கு போக ஆரம்பிச்சேன். வாடகைக்கு போக ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் வெளியில் வாடகைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க வாடகைக்கு போகும்போது, சரிங்களா? அவங்களாம் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க? நல்ல சக தோழியா தான். அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா தான் என்ன பாக்குறாங்க. அந்த அளவு இதே மாதிரி அனுசியாவுக்கு மட்டும் இல்லாம திறமை வாய்ந்த திருநங்கைகள் எவ்வளோ பேர் நாங்கள் இருக்கிறோம். அதனால அவங்ககிட்டயும் நீங்கள் இதே மாதிரி பழகுனீங்கன்னா அனுசியா மாதிரி அவங்களுக்கு வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேம்மா. இப்போது நீங்கள் ஆட்டோ ஓடிட்டுருந்தீங்க. ஆட்டோ ஓடிக்கும்போது அப்போ கார் எப்படி வாங்கினீங்க? ஆட்டோ ஓட்டுறது பார்த்து வர செலவெல்லாம் அப்படி தான் பேங்க்ல வச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஆட்டோ வந்து ஒரு லெவலில் சரி போதும், இதுலேயே இருக்கக்கூடாது, அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு சொல்லி எனக்குள்ள தோணுச்சு. அப்படி இருக்கும்போது நான் பேங்க்ல நாடினேன் பேங்க் லோனுக்காக. அப்போ எனக்கு பேங்க் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. வரவு செலவு பார்த்து அவங்களும் சப்போர்ட் பண்ணதுனால அப்புறம் லோன் போட்டு நான் கார் புதுசாக வாங்கி இப்போ அதுவும் 2 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். கார் ஓட்டிட்டு. ஆமாம். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த ஆட்டோ இன்னும் நீங்கள் வச்சிருக்கீங்க? ஆட்டோவும் இருக்கு. ஆட்டோ இப்போ வந்து இல்லாதப்பட்ட தம்பி மாதிரி நான் தத்தெடுத்து வளர்த்துருக்கேன். தம்பியா அவங்க தத்தெடுத்து வளர்த்துருக்கேன். இப்போ அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க. நான் டாக்ஸி மாதிரி லாங் டிரைவாக. இப்போ எனக்கு ஆட்டோ வந்து சிட்டி உள்ளதான் கற்றுக்கிட்டு இருந்தேன், ஓட்டிக்கிட்டு இருந்தேன். கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப லாங் டிரைவிங். தமிழ்நாட்டில் எல்லா ஊரும் சுற்றி பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த லெவலில் நான் ஒரு டிரைவராக ஆகிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியுங்க. நான் வீட்டுல அம்மாட்ட எதா இருந்தாலும் கலந்து பேசிக்கணும். ஓகேம்மா. இப்போ நீங்க ஆட்டோ ஓட்டுறது நம்ம கார் எடுத்துட்டோம் சொன்னதுக்கப்புறம் நீங்க போய் சொன்னதுக்கப்புறம் அவங்க மனசு எப்படி இருந்துச்சு? அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்மக்குள்ள வெளியூர் போய் நல்லபடியா சம்பாதிச்சு இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அக்கம் பக்கம் எனக்கு இழிவுபடுத்தி பேசினவங்க வாயெல்லாம் அடைச்ச மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே. இப்போ அம்மாவை அப்புறம் உங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கோயிலுக்கு இந்த வெளியில போனதுங்களா? நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா இந்த அளவுக்கு உங்க மனசுல, அதாவது நம்ம அம்மாவை நம்ம வண்டியில வச்சு நம்ம அம்மா அக்கா தங்கச்சி இவங்க நம்ம ஃபேமிலியோட போறோம். அப்படி போகும்போது எத்தனையோ வாடகைக்கு தான் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் சொந்தமாக நம்ம சொந்தக்காரங்களை நமக்கு உரிமையானவங்கள வண்டியில் வச்சு நம்ம கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் மனசு எப்படி ஃபீல் ஆச்சு உங்கள் அம்மாவை பார்க்கும்போது? சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ்லாம். ஓகே நிச்சயம். நீங்கள் ஆட்டோ வாங்கிட்டீங்க. காவல்துறையும் நம்ம கோவை மாவட்ட காவல்துறையினரும் சாய் ட்ரஸ்ட் மூலிமா உங்களுக்கு ஆட்டோ கொடுத்துட்டாங்க. உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் பார்த்துட்டு திறமையிலும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கார் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. கார் வாங்குறது வந்து பேங்க் மூலிமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அது போக வேறு யார் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க? அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம சமுதாயத்தில் பெரியவங்க இருக்காங்களே, அவங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக எனக்கு இருக்குது. அவங்க சப்போர்ட்டு அப்புறம் நம்ம வீட்டு சப்போர்ட்டு எல்லாம் இருந்ததுனால தான் என்னால் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சிச்சு. அனுசியா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா,
கோயம்புத்தூர் வாழும் பெரிய திருநங்கைகள், அதாவது பார்த்தீங்கன்னா மூத்தவங்க, எங்களுக்கு மூத்தவங்க, எங்கள் சமுதாயத்தில் எங்கள் பெரியவங்க பேரை நம்ம சொல்ல முடியாது. அதனால எங்கள் வீட்டை சார்ந்தவங்களும் மற்ற பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அனுசியா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமே பார்க்கும்போது தெரிஞ்சு இதெல்லாம் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. என்ன அவார்டு அதெல்லாம்? கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது வந்து கோவை ஒண்டர் உமன்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரோசன் மாலில் எனக்கு ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல ஆட்டோ ஓட்டுறதுன்னு சொல்லி அப்புறம் அது கொடுத்தாங்க இந்த அவார்டு. இது சாதனை சிகரம் விருதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்ல சோசியல் சர்வீஸ் வெல்ஃபேரா இருந்தேன், அப்ப அவங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து நாங்க திருநங்கை எல்லாம் சேர்ந்து நாங்க த்ரோபால் மேட்ச் அதுல ரன் பண்ண முடியல, ரன்னர் அதுக்கு உண்டான பிரைஸ். அனுசியாக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு துறையில அவங்களுக்கு அதிக ஆர்வம் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரதக்கலை, முறையான பரதக்கலை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இது அனுசியாவோட போட்டோஸ் பார்த்தீங்கன்னா இதுல சகத்தோழிகள் இன்னொரு 3 4 திருநங்கைகள் இருக்காங்க. அனுசியாவுக்கு மட்டும் கலைத்துறையிலையும் அதாவது நம்ம பரதக்கலை கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இதுதான் அனுசியாவுடைய ஆட்டோ. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்ட காவல்துறையினாலும் அப்புறம் நம்ம சாய் ட்ரஸ்ட் மூலிமா கொடுத்த இந்த ஆட்டோ, இந்த ஆட்டோவை ஓட்டி தன்னோட உழைப்பு மூலிமா வாங்கினது தான் அனுசியாவுடைய இன்னொரு காரு. அந்த காரை போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அனுசியாவுடைய கார். அனுசியா சொந்த உழைப்பு மூலிமா வாங்கியிருக்க கார் இந்த கார். நீங்கள் இந்த சமுதாய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அனுசியா? எங்கள் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, அதனால என்னவோ சாதிக்க முடிஞ்சு. அப்புறம் இந்த நம்ம திருநங்கை சமுதாயத்துலேயும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில என்ஜிஓ ஆஃபீஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது போக சமுதாயத்தில் அதாவது மற்றவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இழிவுபடுத்தி பேசினாலும் அதை ஒரு பொருட்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையில் சுயமாக தொழில் பண்ணி சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்ம சமுதாயத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது எங்கள் சமுதாயத்தையும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனசில் வைராகியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால நான் என்னால் சாதிக்க முடிஞ்சு. பிற சக திருநங்கைகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள டிஸ்கனெக்ட் பண்ணாமல் நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து, உங்களால் ஹெல்ப் பண்ணாட்டியும் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அறிவு புத்திமதி சொல்லி அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க, அதுவே போதும். ஓகே, இப்போ அனுசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து வர்றதுக்கு காரணமாக இருந்தது அவங்க வீட்டை சார்ந்தவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அது போக எங்கள் திருநங்கை சமுதாயத்தை சார்ந்தவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திறமை வாய்ந்த திருநங்கைகளுக்கு நீங்களும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் அவங்க வாழ்க்கையும் நல்ல ஒரு உயரத்துக்கு போகும், எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்துருப்போம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ உடனே உங்களுக்கு வரும்.